Hello, my dear friends. Welcome and welcome back to our channel. We've been seeing a lot of daily use sentences under 1 lakh daily use sentences playlist. இன்னைக்கு நம்ம 2264 இருந்து பார்க்கலாம் வாங்க. How was your day? உன்னோட நாள் எப்படி போச்சு? எப்படி இருந்துச்சு? How was your day? Past tense, okay? How was எப்படி இருந்துச்சு? இதே உன்னோட நாள் எப்படி இருக்கு அப்படின்னா how is your day? Okay? Then I'll text you later. I'll text you later. நான் உனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணுறேன். I'll text you later. Then, what's for dinner tonight? What's for dinner tonight? இன்னைக்கு ராத்திரி என்ன உணவு என்ன சாப்பாடு லைக் தட். ஸோ கைஸ் மேக் ஷியர் இன்னைக்கு ராத்திரி அப்படின்னா டுநைட் தான் யூஸ் பண்ணணும். டுடே நைட்டுன்னு சொல்லிடுவேன். நான் ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் யூஸிங் டுடே நைட், இல்லை அப்படின்னா திஸ் நைட், அப்படிலாம் இல்லை. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இன்னைக்கு காலையில் அப்படின்னா திஸ் மார்னிங், இன்றைக்கி மத்தியானம் திஸ் ஆஃப்டர்நூன், இன்றைக்கி சாயங்காலம் திஸ் ஈவினிங். பட் இன்றைக்கி ராத்திரி அப்படின்னா டுநைட், திஸ் நைட்டுன்னு சொல்லிடாதீங்க. ஓகே. தென் ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் டுடே. லைக் சம்மன் இஸ் ஆஸ்கிங் யூ ஆர் யூ கம்மிங் அவுட் அப்படின்னு. இல்லைடா எனக்கு இன்றைக்கி வெளியில் வர தோணலை, விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் கம்மிங் அவுட் டுடே. இல்லைனா ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் டுடே லைக் தட். தென் கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ்? கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ்? நீ இதுக்கு உதவி செய்ய முடியுமா? லட்சம் நான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஆஸ்க் சம்மன், கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ்? இதில் உன்னோட ஹெல்ப் இருக்கா? ஹெல்ப் பண்ண முடியுமா லைக் தட். தென் ஐம் கெட்டிங் லேட், டாக் டு யூ லேட்டர். ஐம் கெட்டிங் லேட், டாக் டு யூ லேட்டர். எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு, அப்புறம் பேசலாம். தென் வேர் ஆர் யூ நவ்? வேர் ஆர் யூ நவ்? இப்போ நீ எங்கே இருக்க? இப்போ இதே எங்கே இருந்த அப்படின்னு வரும்போது ஆர் வந்து வேறா மாறிடும். ஓகே. வேர் யூ லைக் தட். வேர் யூ, நீ எங்கே இருந்த? இதெல்லாம் பி ஃபார்ம் சாமிஸ் ஆர் வாஸ் ஃபார் இது ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். தமிழ் டைப் மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸில் வாங்கினவங்களுக்கு தெரியும். கைஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்துட்ருக்கேன். கிராப் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் I'll be free in an hour. I'll be free in an hour. Or else I'll be free in an hour அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே. நான் 1 மணி நேரத்தில் ஃப்ரீ ஆயிடுவேன். தென் லெட்ஸ் பிளான் சம்திங் ஃபார் த வீக்கெண்ட். வீக்கெண்டில் ஏதாவது பிளான் பண்ணலாம். லெட்ஸ் பிளான் சம்திங் ஃபார் த வீக்கெண்ட். ஐ கேன்ட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. என்னால் உன்னை சரியாக கேட்க முடியல, லிசன் பண்ண முடியல, உன் வாய்ஸ் எனக்கு கேட்கல லைக் தட். ஐ கேன்ட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. ஆல் ரைட், லெட்ஸ் மூவ் நெக்ஸ்ட் ஒன். தட் சவுண்ட்ஸ் கிரேட். அது நல்ல யோசனையாக இருக்கே. லெட்ஸ் சே சம்மன் இஸ் கிவிங் அன் ஐடியா, அது கேட்குறக்கே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னா தட் சவுண்ட்ஸ் கிரேட் மேன் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி குட் ஐடியா, ஏதோ ஒன்று கேட்குறக்கு நல்லா இருந்துச்சுன்னா தட் சவுண்ட்ஸ் கிரேட், தட் சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தென் ஐம் ஜஸ்ட் சில்லிங் அட் ஹோம். ஐம் ஜஸ்ட் சில்லிங் அட் ஹோம். நான் சும்மா வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஜஸ்ட் சில்லிங் அட் ஹோம். ஐ நீட் அ பிரேக். எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. ஐ நீட் அ பிரேக். தென் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தேட். நான் அதை எதிர்பார்க்கல. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தேட். ஐ டிட் நாட், ஐ டிடின்ட், அதை கான்ட்ராக்ட் பண்ணி ஐ டின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். நம்ம ஒரு நட போகலாம். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். தென் ஐல் திங்க் அபவுட் இட். ஐல் திங்க் அபவுட் இட். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ஐல் திங்க் அபவுட் இட். ஐ ஹேட் அ லாங் டே. எனக்கு ரொம்ப நீண்ட நாளாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் நான் நீண்ட நாள்லாம் அந்த மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் லைக் வி சே ரைட், நாளே ரொம்ப இழுத்துட்டு போகுது, நாள் முடிகிற மாதிரியே தெரிலையே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. தேர் வி கேன் சே லைக் ஐ ஹேட் அ லாங் டே. தென் யூ லுக் கிரேட் டுடே. நீ இன்னைக்கு சூப்பராக இருக்க. யூ லுக் கிரேட் டுடே. தென் தேட்ஸ் அ குட் ஐடியா. அது ஒரு நல்ல யோசனை. தேட்ஸ் அ குட் ஐடியா. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஆல்ரைட், கொஞ்சம் லாங்கான சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. I wouldn't have gone out if I had known it was going to rain heavily. I wouldn't have gone out if I had known it was going to rain heavily. ரொம்ப மழை பெய்யணும்னு தெரிஞ்சிருந்தால் நான் வெளியில் போயிருந்திருக்கவே மாட்டேன். I wouldn't have gone. ஸோ wouldn't have plus V3. இந்த would have, wouldn't have, should have, shouldn't have, இதெல்லாமே வந்து ஒரு 5 டாபிக்ஸ். ஸோ நெகட்டிவோட சேர்த்துன 10 டாபிக்ஸ் ஈஸியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். Guys, like it may seem like a long and confusing sentence for you. என்னடா உடின்னு ஒரு ஹேட் வருது அப்படின்னு. பட் ஐ பெட் த பாட்டம் டாலர் கிராமட்டிக்கலே இல்லாமல், கிராமர் மெத்தடே இல்லாமல் அந்த ஃபுல் கோர்ஸ் பேட்டர்னில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃப்ரேம் யர் ஓன் சென்டென்ஸ். ஜஸ்ட் வேர்ப் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே. தென் ஹி வுடன்ட் பிலீவ் மீ ஈவன் இஃப் ஐ ஹேட் டோல்ட் ஹிம் த ட்ரூத். நான் உண்மையை சொல்லியிருந்தாலும் அவன் என்னை நம்ப மாட்டான். ஹி வுடன்ட் பிலீவ் மீ ஈவன் இஃப் ஐ ஹேட் டோல்ட் த ட்ரூத். ஈவன் இஃப்,
Okay? Then I wouldn't recommend that restaurant as a food isn't good. I wouldn't recommend that restaurant as a food isn't good. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ரெஸ்டாரண்ட் இஸ் ரைட் தமிழில். இங்கிலீஷில் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல வேணாம், ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், பரிந்துரைக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட் நல்லாவே இல்லை. ஆஸ் த ஃபுட் இஸ் இன் குட். அண்ட் தென் ஷி won't be able to attend the meeting because she is traveling tomorrow. அவனால் நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இல்லை அவனால் நாளைக்கு அட்டன் பண்ண முடியாது, நாளைக்கு அவள் ட்ராவல் பண்ணுறா, வெளியில் போகிறா, லைக் தட். அப்போ எப்படி சொல்லுவோம்? ஷி won't be able to attend the meeting. ஷி won't be able to, அதாவது ஷி can't அப்படிங்கிறதுக்கு பதிலாக won't be able toன்னு போட்டிருக்கேன். ஓகே கைஸ், மேக் ஷுர். I've seen a lot of people, I can't able to come, she can't able to speakன்னு சொல்லுவாங்க. கேன் ஏபிள் பக்கத்தில் யூஸ் பண்ண முடியும், cannot யூஸ் நியர்பை. ஏன்னா போத் gives the same meaning. அது ரிடண்டன்சி கான்செப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் கேன் இஃப் யூ ஆர் யூஸிங் ஏபிள் டு. அண்ட் ஏபிள் டு கேன்சல் பண்ணிடுங்க, கேன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகே, தென் I won't forget the help you gave me when I needed it the most. I won't forget the help you gave me when I needed it the most. எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட நேரத்தில் நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். They won't allow us inside without an entry pass. என்ட்ரி பாஸ் இல்லாமல் அவங்க நம்மளை வந்து உள்ளே விட மாட்டாங்க. They won't allow us inside without an entry pass. ஆல்ரைட், ஸோ ஃபார் 2289 சென்டென்சஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். கைஸ், நம்ம சூப்பர் டூப்பரான சென்டென்சஸ் பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டஃப் எல்லாத்தையும் கிராப் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பிஃபோர் வி வைண்ட் அப் டுடேஸ் செஷன், ஐ ஹவ் காட் கவர்ட் வித் சம் ஃப்ரூட்ஃபுல் ஆஃபர்ஸ். We have got plenty of things, plenty of stuff நம்ம சேனலில். ஸோ இப்போ ஹாட் சேலில் பாஸ்ட் 1 week 5,000 அமேசிங் சென்டென்சஸ், டெய்லி யூஸ்ட் 5,000 அமேசிங் சென்டென்சஸ் பிடிஎஃப் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஹாட் சேலில் போயிட்டுருக்கு. 589 rupees ஆஃபரில் நான் கொடுத்துட்ருக்கேன். I've compiled a lot of beautiful and useful sentences here. Have seen, have heard, have spoken. In the sense, நான் கேட்டது, நான் பார்த்தது, நான் பேசினது, இதெல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருக்கேன். என்னை சுற்றி எப்போவுமே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் அண்ட் தென் அதை ஒரு சென்டென்ஸாக மாற்றி தான் ஐ அப்லோட் இன் ஆல் த வீடியோஸ். அண்ட் அதை நான் பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பை திஸ். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் ஃபுல் கோர்ஸ் பேக்கேஜ் நம்ம கிட்ட என்ன இருக்குது, த திங்ஸ் தட் வி ப்ரொவைட், ஃபுல் கோர்ஸ் பேக்கேஜ் நம்ம கிட்ட இருக்குது. wherein you guys will get everything. So 26 main course videos are there. Right from basic to intermediate to high level எல்லாமே ஈஸியாக டீச் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐம் க்ளூலெஸ், ஐம் நோ வைஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கூட திஸ் கோர்ஸ் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல். இந்த ஒரு தட் எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து நான் கோர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், எல்லாமே தமிழ் டு இங்கிலீஷில். அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் டெஃபினட்டாக உங்களால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். I can give 100% guarantee for that. And then along with this, you guys will be getting 90 bonus videos wherein I taught a lot of post-intermediate structures. Those structures will definitely help you to frame good sentences or advanced frame பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And then full course videos are handwritten PDFs and then printed PDFs which contains a lot of examples. 300 to 400 examples for every topic would have been covered. And then 10,000 amazing sentences PDF. அதே தான் நான் பார்த்தது, ஹேவ் சீன், ஹேவ் ஹியர்ட், ஹேவ் ஸ்போக்கன், அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். தென் 2000 அமேசிங் வேர்ப்ஸ் பிடிஎஃப். கைஸ், இட்ஸ் ஈஸி டு ஃப்ரேம் சென்டென்சஸ், ஸ்ட்ரக்சர்ஸில் லேர்ன் பண்ணிடலாம். பட் வேர்ப் தரல அப்படின்னா தட்ஸ் இட் டன். ஸோ வேர்ப்ஸ் நிறைய தெரியணும், அதுக்கு 2000 வேர்ப்ஸ் பிடிஎஃப் இருக்குது. Last but not least, 600 simple conversation PDF. It won't be like a long conversation. ஒரு சின்ன ஸ்னிப்பட்ஸ், டயலாக்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆஃபரில் 4,899 rupees கொடுத்துருக்காங்க லைஃப் டைம் ஆக்சஸோட. ஆல் த வீடியோஸ் are going to be லைஃப் டைம் ஆக்சஸ். 3 months 6 months வேலிடிலாம் கிடையாது. ஈவன் இஃப் த லிங்க்ஸ் ஆர் டெலிட்டட், நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ரீசன் நான் பண்ணிடுவேன். there is no room for doubt in it. இதெல்லாம் வேணும் அப்படின்னா I've just given my WhatsApp number over here. காண்டாக்ட் பண்ணுங்கள். Definitely, it will be so useful for all you people. With this note, I'm wrapping up today's video. See you all in the next lesson. Until then, bye-bye. Take care.